students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. Okay students, today's class we will talk about cell, the unit of life. All living organism are made up of a basic unit called cell. So செல்லுன்னு ஒன்று இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஆர்கானிசம் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம வந்து லிவிங் கேரக்டர், நான் லிவிங் கேரக்டர் அப்படின்லாம் படித்தோம். இப்போ அந்த நான் லிவிங் கேரக்டர் அப்படின்னாக்கா அதில் செல் இருந்தால் கூட அதில் சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது வந்து லிவிங் கேரக்டர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ லிவிங் கேரக்டருக்கு மெயின் லிவிங்கில் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் செல். செல் இருந்தால் தான் அது வந்து அதுவும் அது ஃபங்க்ஷன் செல்லாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மரத்தெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் போட்டு பார்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் ரொம்ப நாள் அந்த கட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தேன்னா அதுலேயும் என்ன இருக்குது, செல்ஸ் இருக்குது. அப்போ அது லிவிங் ஆர்கானிசமா அப்படின்னா அப்படி அது லிவிங் ஆர்கானிசம் கிடையாது, டெட் ஆர்கானிசமாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த செல் வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்லை வந்து லிவிங் செல்னு சொல்கிறோம். அப்போ தான் அது வந்து யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். Cell is a fundamental structural functional unit of all living organism. எல்லா ஆர்கானிசமும் whether it is unicellular or multicellular or என்ன அமீபாவா இருக்கட்டும், இல்லை பெரிய மேனா இருக்கட்டும், இல்லை இந்த ஊர் பிரசிடென்டா இருக்கட்டும், இல்லை இந்த நாட்டினுடைய பிரசிடென்டா யாரா இருந்தாலும் the basic living ஆர்கானிசமா இருந்தால் அதுல வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் என்னது, செல். இப்போ இந்த செல்லை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் ஆண்டன் வேன் லியூவென்ஹாக். இவர் தான் கண்டுபிடிச்சார். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது யாரு, அப்சர்வ் அண்ட் டிஸ்கிரைப் யாரு, ஆண்டன் வேன் லியூவென்ஹாக். அது என்னன்னு தெரியல, அந்த காலத்து சயின்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி முடி வளர்த்துட்டு இருக்காங்க. அது என்ன ரீசன்றது தெரியல, ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு போல இருக்கு. இப்போ நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வளர்த்து பின்னல்லாம் பின்னி இருப்பாங்க, அந்த காலத்து மனிதர்கள் கொண்டைகள்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க அப்படியே தலை விரிச்சு இருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ ஃபேஷன் போல இருக்கு அந்த பீரியட்ல. ஓகே, ராபர்ட் ஹூக் வந்து என்ன பண்ணாரு, டிஸ்கவர்டு செல். இவர் வந்து டிஸ்கிரைப்ட் அப்சர்வ்ட் அண்ட் டிஸ்கிரைப்ட் எ லிவிங் செல். இவர் என்ன பண்ணாரு, டிஸ்கவர்டு எ செல். அப்படின்றதுக்கும் இதுக்கும் என்ன, இப்ப யார் பண்ணார், ராபர்ட் ஹூக் பண்ணாரா ஆண்டன் வேன் லியூவென்ஹாக்கா, யார் ரெண்டு பேர்ல பண்ணாங்க? செல்லுன்னு ஒண்ணு இவர் என்ன பண்ணாரு, யாரு ராபர்ட் ஹூக் என்ன பண்ணாருன்னா செல்லுன்றது ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிச்சாரு. இதை வந்து எப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சாருன்னா கார்க் செல்ஸை வந்து மைக்ரோஸ்கோப் கடியில வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. அப்போ லிவிங் ஆர்கானிசம் வந்து என்ன செஞ்ச, இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுன்னு சொன்னது ராபர்ட் ஹூக். இதை வந்து நல்லா டிஃபைன் பண்ணி அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் என்னது, ஆண்டன் வேன் லியூவென்ஹாக். The invention of compound and electron microscope revealed structural detail. இவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க செல்லுக்குள்ள இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லாம் கண்டுபிடிச்ச விட்டு தான் அந்த செல்லுல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னென்ன காம்போசிஷன் இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. செல் தியரி. இப்போ செல் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இது கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். யார் இதை பண்ணாங்கன்னா ஸ்லைடன் அண்ட் ஷிவான் ஃபார்முலேட்டட் செல் தியரி. செல் தியரியை யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆர் ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்லைடன் அண்ட் ஷிவான். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்லைடன் என்ன பண்ணாரு, பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். அவர் ஸ்லைடன் என்ன கண்டுபிடிச்சாரு, பிளான்ட்ஸ்லயும் இந்த செல்ஸ் இருக்கு. ஷிவான் என்ன பண்ணாரு, செல்ஸ் தின் அவுட்டர் லேயர் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. பிளான்ட் செல்ல செல் வால் இருக்குன்னு கண்டுபிடிச்சது யாரு, ஸ்லைடன் அண்ட் ஷிவான்.
He proposed a hypothesis that animals and plants are composed of cells and product of cells. இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, பிளான்ட்லயும் என்ன இருக்கு, இதுல செல்ஸ் இருக்கு, அதனுடைய அவுட்டர் லேயர் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் சொன்னவர் ஷியூவன், பிளான்ட்ஸ் வந்து கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் சொன்னவர் யாரு, ஸ்லைடன். இது இவர் வந்து ஷியூவான் தான் பிளாஸ்மா மெம்பரேனை கண்டுபிடிச்சார். சரி, இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் வந்து யாரு, ஷியூவான், அவர் வந்து ஒரு ஹைபோதசிஸை டிரைவ் பண்றார். என்னன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ். என்ன வச்சுன்னு இருக்கு, அதுல ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ், அந்த செல்லுக்குள்ள இருக்கிறதையும் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் செல் தியரியை வந்து ஸ்டேட்மெண்ட்டா டிஃபைன் பண்ணவர் யாருன்னா ருடால்ஃப் விர்ச்சோ. ருடால்ஃப் விர்ச்சோ, இந்த நேம் எல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த ருடால்ஃப் விர்ச்சோ என்ன பண்ணார்னா, எக்ஸ்பிளைன்ட் தட் செல்ஸ் டிவைடட் அண்ட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து எப்படி வரும்னா ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்தா வருது அப்படின்னு சொன்னார். He modified cell theory. அது என்ன பண்ணாரு, all living organisms are made up of cells and product of cells. இது எப்படி இருக்கு, செல்லாவும் செல் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸும் கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இது ஆல்ரெடி ஸ்லைடன் அண்ட் ஷூவான் சொல்லிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், அதை மாடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றாரு. என்ன ஆட் பண்ணிருக்காரு, ஆல்ரெடி ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் அப்படின்ற கான்செப்டை ஒன்று ஏற்றி, இதுதான் வந்து செல் தியரியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ என்ன செஞ்சாரு, ஸ்லைடன் அண்ட் ஷூவானோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதோட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி என்ன ஆட் பண்ணியிருக்காரு, ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ன்ற கான்செப்டை ஆட் பண்ணி செல் தியரியை டிரைவ் பண்ணாரு. இது கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஜஸ்ட் டோன்ட் வாட்ச், அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, எழுதிக்கோங்க. எழுதுற பழக்கம் தான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல போய் நிற்கும். ஜஸ்ட் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஹேபிட்டை விட்டுருங்க. அப்பப்போ எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எழுதுறதுனால உங்க மைண்ட்ல போய் அது நிற்கும். மாத்தலாமா? ஸோ இப்போ செல்லுன்றதுல என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா, செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் வேர் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர். சைட்டோபிளாசம், இப்போ செல்லுல 2 பார்ட்ஸ் இருக்கு. செல்லுல வந்து 2 பார்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். என்ன, சைட்டோபிளாசம், அடுத்தது நியூக்ளியோபிளாசம். ஸோ ஆல் செல், எல்லா செல்லுலேயும் இந்த ரெண்டுமே இருக்கும். எந்த ரெண்டும், சைட்டோபிளாசமும் ரைபோசோமும் இல்லாத செல்லே கிடையாது. அப்போ சைட்டோபிளாசம் எதுக்கு உதவுது, இட் இஸ் எ செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் வேர் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர். இது வந்து செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் வேர் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர். This helps the cells in living state. living stateல இதுதான் எடுத்துக்க வச்சுக்குது. ஸோ எந்த பார்ட் வந்து ஒரு செல்லுல வந்து அந்த செல் லிவிங் செல்ல இருக்க வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த சைட்டோபிளாசம். ரைபோசோம் என்ன பண்ணுது, நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இப்போ வந்து சைட்டோபிளாசம்ல இருக்கிற நான் மெம்பரேன், அதாவது ஒரு ஆர்கனலும் மெம்பரேனை சுத்தி இருக்கும். அதுக்கு சுத்தி எப்படி இருக்கு, அந்த ஆர்கனலை சுத்தி ஒரு மெம்பரேன் இருக்கும். ஆனா ரைபோசோமுக்கு என்ன இருக்காது, மெம்பரேன் பவுண்டு இருக்காது. மற்ற ஆர்கனல்ஸ் எல்லாம் என்னன்னா குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் ஆர்கனல்ஸ். ஸோ ஸ்மாலஸ்ட் செல் நோட் பண்ணிக்கோ, மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மான்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ப்ரொடியூஸ் எ டிசீஸ் கால்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், பிளூரோசிஸ், இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் என்னது, எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஸ்மால் செல், ஸ்மாலஸ்ட் வந்து மைக்கோபிளாஸ்மா, லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட் வேற, லாங்கஸ்ட் வேற. லார்ஜ்னா என்னது, பெருசா இருக்கிறது. லாங்னா லெங்க்தியா, லாங்கா இருக்கிறது லாங்கஸ்ட். லாங்கஸ்ட் செல்லுன்னு வரும்போது நர்வ் செல். இந்த மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸ்மாலஸ்ட் செல் மைக்கோபிளாஸ்மா, லார்ஜஸ்ட் செல் எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச், லார்ஜஸ்ட் செல் வந்து எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச், லாங்கஸ்ட் செல் வந்து நர்வ் செல். சைஸ் ஆஃப் பாக்டீரியா எப்படி இருக்கு, 3 to 5
mu. அடுத்து பார்த்தீங்கன்னா human RBC 7 mu. அடுத்து பார்த்தீங்கன்னா based on function shape of cell may be disc like. எப்படி செல்லு வந்து based on function and shape. It may be disc like, polygonal, columnar, cuboid, thread like, irregular. So எப்படி இருக்கு? Thread like ஆவும் இருக்கு, irregular ஆவும் இருக்கு. So there are two types of cells, prokaryotic cells and eukaryotic cells. Prokaryote, when you call that cell is a prokaryote? Karyote, primitive nucleus. Primitive nucleus. இப்போ கேரியாட்னா என்னது? நியூக்ளியஸ்னு அர்த்தம். எப்போ பிரிமிட்டிவ் நியூக்ளியஸா இருக்கும்? பிரிமிட்டிவ்னா இப்போ ஒரு நியூக்ளியஸ்ல 4 கேரக்டர் இருக்கும். என்னென்ன 4 கேரக்டர்? ஒரு நியூக்ளியஸ்னா என்னென்ன 4 பார்ட்ஸ் இருக்கும்? நாட் கேரக்டர். நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியோலஸ், குரோமாட்டின் ரெட்டிகுலம். இப்போ இந்த 4 பார்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று இல்லைன்னா then we can call as a prokaryotic or primitive. இப்போ primitive-க்கு இந்த 4மே இருக்காது. அப்ப அந்த மாதிரி நியூக்ளியஸுக்கு பேரு தான் என்னன்னு பேரு? primitive நியூக்ளியஸ்னு பேரு. அப்போ இப்போ இந்த 4 இருந்ததுன்னா அது பேர் என்ன? eukaryotic nucleus. eukaryotic. அப்ப அந்த யூகேரியானை வச்சிருக்கிற ஆர்கானிசம்னா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். யூனா அட்வான்ஸ்டு நியூக்ளியஸ். அப்ப அட்வான்ஸ்டு நியூக்ளியஸ்னுடைய கேரக்டர்ஸ் என்ன? இந்த 4மே இருந்ததுன்னா அட்வான்ஸ்டு நியூக்ளியஸ். இந்த 4த்துல ஏதாவது ஒன்று இல்லை, இல்லை 4த்துல 3 இல்லை அப்படின்னா அது ப்ரோகாரியாட்டிக் நியூக்ளியஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் கனெக்டிங் லிங்க்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் கனெக்டிங் லிங்க்னு இருக்கிறது என்னன்னா மீசோகேரியாட். மீசோகேரியாட் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிங் லிங்க் ஒன்று உண்டு. லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் கனெக்டிவ் லிங்க் என்னன்னாக்கா வைரஸ்ன்னு சொல்லலாம். வைரஸ் வந்து என்னது? லிவிங் கேரக்டரும் வச்சிருக்கோம், நான் லிவிங் கேரக்டரும் வச்சிருக்கோம். பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ரெண்டுத்தினுடைய கேரக்டரை வச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா. இந்த யூக்ளினால 2 கேரக்டரும் உண்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் கனெக்டிங் லிங்க்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி இந்த ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் கனெக்டிங் லிங்க் எது? மீசோகேரியாட். அப்போ எதெல்லாம் ப்ரோகேரியாட் இதை எரேஸ் பண்ணலாமா? நோட் பண்ணிட்டாச்சா? ஸோ இப்போ ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும். யூகேரியாட் இப்போ நான் சொன்ன இந்த 4 கேரக்டரை தவிர ப்ரோகேரியாட்ல எப்படி இருக்கும்னா 70S ரைபோசோம். 70S ரைபோசோம்ஸ் இருக்கும். யூகேரியாட்ல எப்படி இருக்கும்? 80S ரைபோசோம்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல டிஎன்ஏ எப்படி இருக்கும்? சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இது வந்து என்னது? குரோமாட்டின் லீனியர் டிஎன்ஏ. லீனியர்னா நேரா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா டிஎன்ஏ வித்தவுட் ஹிஸ்டோன். டிஎன்ஏல என்ன இருக்காது? ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்காது. யூகேரியாட்ல எப்படி இருக்கும்? டிஎன்ஏ வித் ஹிஸ்டோன். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூகேரியாட் அண்ட் ப்ரோகேரியாட். அப்போ நம்ம மீசோகேரியாட்னு ஒன்று போடுறோம் அப்படின்னா அது என்ன சொல்றோம்? நம்ம கனெக்டிங் லிங்க்னு சொல்றோம். அப்ப இந்த மீசோகேரியாட்டுக்கு என்ன இருக்கணும்? இதுல இருந்து இருக்கிற கேரக்டரும் இருக்கணும், ப்ரோகேரியாட்டினுடைய கேரக்டரும் இருக்கணும், யூகேரியாட்டினுடைய கேரக்டரும் இருக்கணும். அப்போ என்ன கேரக்டர் இருக்கு யூகேரியாட்ல இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ வித் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்ற கேரக்டர் இதுல இருக்கு. இதுல இருந்து ப்ரோகேரியாட்ல இருந்து இருக்கிற கேரக்டர் என்ன? 70S ரைபோசோம் வித் டிஎன்ஏ ஹிஸ்டோன். இதுதான் மீசோகேரியாட்டினுடைய கேரக்டர்.
ஸோ மீசோன்னா மிடில், கனெக்டிங். நான் மாத்திரன். மானசாக்கு கனெக்ட் ஆகலையா? ஓகே. ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல்லுன்னு எடுத்துட்டேன்னா they have no membrane bound nucleus. Prokaryote-nale no membrane bound. They include bacteria, blue-green algae, mycoplasma, PPLO. PPLO na enadhu pleuropneumonia-like organism. They are generally smaller and multiple more rapidly than eukaryotic cell. They vary in shape and size. இதெல்லாம் characteristic of prokaryotes. இதுல examples பார்த்தீங்கன்னா bacteria, இதுவும் ஒரு bacteria, then cyanobacteria, then mycoplasma. Mycoplasma தான் இன்னொரு name PPLO. Next, bacteria have got 4 basic shape. இது lower classல நம்ம படிச்சிருப்போம். Bacillus rod like இருக்கும், coccus spherical shape, vibrio comma shaped இருக்கும், spirillum spiral shaped. Vibrio அந்த shape எப்படி இருக்கு பாரு, கமா மாதிரி இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது, அதனால தான் அது விப்ரியோன்னு பேர். coccus spherical இருக்கிறதுனால coccus. Bacillus வந்து rod like structure இருக்கிறதுனால bacillus-ன்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா spirillum spiral shaped structure. ஸோ ப்ரோகேரியாட்டிக் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு ஒரு செல்லில் அப்படின்னு பார்த்தா, செல் என்வலப், மீசோசோம் ஆர் குரோமேட்டோஃபோர், நியூக்ளியாய்ட், ஃபிளாஜெல்லா, பிலி ஆர் ஃபிம்ப்ரியே, ரைபோசோம்ஸ், இன்க்ளூஷன் பாடி. இந்த 7 கேரக்டர்ஸ் 7 பார்ட்ஸ் இருக்கு. இதுல செல் என்வலப்பை பத்தி பார்ப்போம். செல் என்வலப்ல என்னென்னலாம் இருக்கு? இட் இஸ் எ கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடெக்டிவ் கவரிங். இது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் ப்ரொடெக்டிவ் கவரிங். எந்த இதுல காம்ப்ளெக்ஸ்? வெளியிலேருந்து பார்க்குற உருவத்துல இல்ல, கெமிக்கலி. கெமிக்கல் காம்போசிஷன் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். இட் ஹாஸ் 3 tightly bound layer. என்னென்ன பவுண்ட் லேயர் இருக்கு? கிளைகோகாலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைகோகாலிக்ஸ். கிளைகோகாலிக்ஸ்ன்றது தான் இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த இடத்துல இருக்கு பத்தியா, இதுக்கு பேர் தான் கிளைகோகாலிக்ஸ். அடுத்தது செல் வால், அடுத்தது பிளாஸ்மா மெம்பரேன். கிளைகோகாலிக்ஸ்ன்றது என்னது? அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் லேயருக்கு பேர் தான் என்னன்னு பேரு? கிளைகோகாலிக்ஸ்னு பேரு. இட்ஸ் காம்போசிஷன் அண்ட் திக்னஸ் வெரி இன் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவுக்கும் இதனுடைய காம்போசிஷனும் thickness-உம் எப்படி இருக்கும்? Depending upon the organism, depending upon the shape of bacteria, depending upon the type of bacteria, it may vary. It may be slime layer. Slime na enadhu? வழுக்கிறது, loose sheath-ஆ இருக்கிறது, வழுக்கும் தன்மை உடையது, loose sheath. So or capsule, thick or tough. loose-ஆ இருக்கும், இல்லனா tough-ஆ இருக்கும். செல் வால் எப்படி இருக்கும்? இப்போ இதை பத்தி பார்த்தீங்கன்னா கிளைகோகாலிக்ஸ் என்னது? அவுட்டர் கவரிங். இது வந்து திக் வாலா இருக்கும், இல்ல தின் வாலா இருக்கும். ஸோ மிடில் லேயருக்கு பேரு செல் வால்ன்றது மிடில் லேயர். seen in all prokaryotes. It gives shape to the cell, provides a structural support to prevent bacterium from bursting and collapsing. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? பர்ஸ்ட் ஆறதுல இருந்தும் கொலாப்ஸ் ஆறதுல இருந்தும் இது நம்மள ப்ரிவென்ட் பண்ண, நம்மள இல்ல அந்த பாக்டீரியம். அடுத்து பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்றது இன்னர்மோஸ்ட் லேயர், செமி பெர்மியபிள் இன் நேச்சர். ஸோ இட் இன்டராக்ட் வித் அவுட்சைட். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு தட் ஆஃப் யூகேரியாட். யூகேரியாட் மாதிரி இதுல இருக்கும். செல் என்வலப், இந்த இதுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. கிராம் பாசிட்டிவ் கேரக்டர், கிராம் நெகட்டிவ் கேரக்டர். என்னது அந்த கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ்னா, அந்த செல் என்வலப் வந்து இட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு கிராம் ஸ்டெய்னிங். அந்த ரெஸ்பான்ஸினுடைய நேச்சரை பொறுத்து ரெஸ்பான்ஸ் பண்றது வந்து கிராம் பாசிட்டிவ், ரெஸ்பான்ஸ் பண்ணாதது கிராம் நெகட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இப்போ ஒரு ஸ்டெய்னிங்னா என்னது? ஒரு கலர் கொடுக்குறோம், அந்த கலரை வந்து இது அக்செப்ட் பண்ணிடுதுன்னா அது பேரு
கிராம் பாசிட்டிவ். அக்செப்ட் பண்ணாம இருந்ததுன்னா கிராம் நெகட்டிவ். ஸோ யார் இந்த மெத்தடை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, கிராம் ஸ்டெய்னிங் டெவலப் பண்ணது யாருன்னா கிறிஸ்டியன் கிராம் அப்படின்றவர். எஸ்டிரிஷியா கொலையில விடும்போது அது வந்து கிராம் நெகட்டிவ் ஆகுது. கிராம் பாசிட்டிவ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து கிராம் நெகட்டிவ், இட் வில் நாட் சேஞ்ச். ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் இது வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. மீசோசோம்னா என்ன? நெக்ஸ்ட் வந்து மீசோசோம் அண்ட் குரோமேட்டோஃபோர். நெக்ஸ்ட் ஆர்கனல். நெக்ஸ்ட் கேரக்டர். It is formed by infolding of plasma membrane. Infoldings இங்க இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபோல்டிங்க்கு பேர். அதாவது ஒரு லேயர் இருக்கு, ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா வெளியில வந்து அவுட் ஃபோல்டிங்கா இருக்கும். இன்ஃப்ளோ ஃபோல்டிங்னா என்னது, உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், தட் இஸ் கால்டு மீசோசோம். இட் இன்க்ளூட்ஸ் வெசிகல்ஸ், டியூபியூல்ஸ் அண்ட் லாமெல்லே. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மீசோசோம் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அது எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபார் செல் வால் ஃபார்மேஷன். இதுல இருந்து தான் செல் வால் ஃபார்ம் ஆகுது. இதுல இருந்து மீசோசோம்ல இருந்து தான் என்ன ஆகுது, செல் வால் ஃபார்ம் ஆகுது. ஃபார் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் எது ஹெல்ப் பண்ணுது? மீசோசோம். ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோம் டு டாட்டர் செல். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது நம்ம சொல்றோம், ரெண்டா பிரியும் செல்லு, அந்த ரெண்டா பிரிஞ்சு இதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் போகும் அப்படின்னா எப்படி அது ரெண்டா போகும்? அப்ப அது வந்து சொம்பு பஞ்சாயத்து பண்றது எதுன்னா இந்த மீசோசோம். ஃபார் ரெஸ்பிரேஷன் அண்ட் செக்ரீஷன். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ரெஸ்பிரேஷன் அண்ட் secretion to increase the surface area of plasma membrane and enzymatic content. enzymatic contentக்கும் இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீசோசோம் குரோமேட்டோஃபோர்ஸ் மெம்பரேனியஸ் ஸ்ட்ரக்சர். குரோமேட்டோஃபோர்ஸ்னா என்ன? These are pigment containing membranous infolding some prokaryote. இது வந்து மீசோசோம் வந்து there is no pigment. மீசோசோம்ல என்ன கிடையாது? பிக்மெண்ட் கிடையாது. பிக்மெண்ட், நோ பிக்மெண்ட். பட் குரோமேட்டோஃபோர்ஸ்ல அதுவும் வந்து ஒரு இன்ஃபோல்டிங் தான். அந்த இன்ஃபோல்டிங்ல பிக்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது பேரு குரோமேட்டோஃபோர். எக்ஸாம்பிள் என்னது? சைனோபாக்டீரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா it is formed of non-membranous naked circular genomic DNA, single chromosome genetic material and protein. Many bacteria have small cell circular DNA outside the genome DNA. ஸோ இப்போ இது என்ன, நார்மல் டிஎன்ஏ இருக்கும், அதுக்கப்புறம் சர்க்குலர் டிஎன்ஏன்றது தனியாக இருக்கும். அந்த சர்க்குலர் டிஎன்ஏக்கு பேர் தான் என்னன்னு பேர்? பிளாஸ்மிட்னு பேர். அதுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது? இட் கிவ்ஸ் சம் யூனிக் ஃபீனோடைபிக் கேரக்டர். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாஜெல்லா. ஃபிளாஜெல்லால என்ன இருக்கு அப்படின்னா, these are thin filamentous extension from the cell wall. மொட்டைல் பாக்டீரியால இத மாதிரி இருந்ததுன்னா, ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருந்தா சிலியான்னு சொல்றோம். அந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத்தே கொஞ்சம் பெருசா இருந்தா அது பிலி. அடுத்தது ஒன்னே ஒன்று லார்ஜரா இப்படி விப்ளாஷ் மாதிரி இப்படி இருந்ததுன்னா அது பேர் என்னன்னு சொல்றோம்? ஃபிளாஜெல்லா அப்படின்னு சொல்றோம். Flagellum has 3 parts: filament, hook, basal body. இதுல வந்து filament, இது hook வந்து என்னது? இதுதான் hook, basal body. இப்போ இது ரெண்டும் எங்க இருக்கும்? இந்த செல் வால்ல அழுத்தி இருக்கும். வெளியில தெரியறது நம்மளுக்கு flagellum மட்டும்தான். Pili and fimbriae. Pili and fimbriaeன்றது என்ன? These are surface structure that have no role in mortality. ஸோ இந்த பிலி வந்து எதுக்கு யூஸ் ஆகாது? சிலியா மாதிரி இருந்தாலும், ஸ்ட்ரக்சரல்ல வந்து சிலியா மாதிரி இருந்தாலும் இட் வில் நாட் கிவ் எனி மோர்டாலிட்டி. அப்போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, பிலி பைலஸ் ஆர் elongated tubular structure made of a special protein called pillin. It is found of a special protein called pillin. Fimbriaeன்றது என்னது? or small bristle like fibers sprouting out of the cell. Fimbriaeன்றது என்னது? bristle. bristleனா என்னது? இப்போ அந்த இந்த மாதிரி இருக்கும், நம்ம அந்த ஃப்ளாஸ்க் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சிருப்போம்ல, அதுல எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரிசில்னு பேர். பிரிசில் மாதிரி இருக்கிறது வந்து என்னது? ஃபிம்ப்ரியே.
So they help to attach bacteria to rock in streams and to host tissue. எதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது இந்த ஃபிம்ப்ரியே அப்படின்னா, அட்டாச் ஆகிறதுக்கு. எதுக்குல அட்டாச் ஆகிறதுக்கு? ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கு, தண்ணியில் அடிச்சு போயிட்டு இருக்கு, நடுவில் ஒரு ராக்ல வந்து என்ன செய்யும், அப்படியே அட்டாச் ஆகும். அந்த அட்டாச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது எது? இந்த ஃபிம்ப்ரியே. Ribosomes, they are associated with the plasma membrane of prokaryote. இதனுடைய size என்ன? 15 nm by 20 nm in size. They are made up of 2 subunit. எப்பவுமே ரைபோசோம் ப்ரோகாரியோட்ல 70s ரைபோசோம்னு சொல்றோம். 70sல ஒன்னு வந்து லார்ஜர் சப்யூனிட், another one smaller subunit. Larger subunit is always 50s, smaller subunit is always 30 years. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 70 years வரலையே அப்படின்னு கூடாது. இது வந்து என்னன்னா, இது ஆட் பண்ணி வர சைஸ் கிடையாது. இந்த 70 years ரைபோசோம்ன்றதுல லார்ஜ் யூனிட், ஸ்மாலர் யூனிட், இது ரெண்டு ஆட் பண்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ எஸ்ன்றது என்னன்னா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், ஸ்வெட்பர்க் யூனிட்னு பேர். மெஷர்ட் டென்சிட்டி அண்ட் சைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 30 years and larger subunit 50 years. It forms 70 years ribosome. 80 years இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 80 yearsல வந்து 60 years and 40 years. நெக்ஸ்ட் ரைபோசோம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைபோசோம்னுடைய ஃபங்க்ஷன், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ ப்ரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல்லுன்னு பேர். புரோட்டீன் ஃபேக்டரினா புரோட்டீன் இந்த இடத்துல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த நிறைய ரைபோசோம்ஸ் வந்து இட் இஸ் அட்டாச்டு லீனியர் மேனர். ஓகே, இது வந்து எதால் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட்டாச்டு இந்த சிங்கிள் எம்ஆர்என்ஏவோட நிறைய ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னா பாலி ரைபோசோம். நிறைய பேரு பாலி. எது அட்டாச் ஆயிருக்கு? ரைபோசோம் அட்டாச் ஆயிருக்கு. பாலி ரைபோசோம்னு பேர். அது இன் ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்? பாலிசோம்ஸ்னு சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்லேட் எம்ஆர்என்ஏ இன்டு புரோட்டீன், டிஎன்ஏ டிரான்ஸ்லேஷன், சாரி எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன், இந்த இது படிச்சிருப்பீங்க, படிப்பீங்க இல்லைன்னா. டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ டு புரோட்டீன். டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பேரு, இதற்கு பேரு டிரான்ஸ்லேஷன் பேரு. இன்க்ளூஷன் பாடிஸ்னா என்ன? So inclusion bodies na enna? These are non-membranous stored reserved material seen freely in the cytoplasm. அப்படினா என்னது? stored reserved material. stored reserved material cytoplasmத்தில் அங்கங்க இருக்கிறதுக்கு பேர் தான் inclusion bodyன்னு பேர். ஸோ இப்போ எதெல்லாம் அந்த மாதிரி இன்க்ளூஷன் பாடிஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோஃபைசியன் கிரானியூல்ஸ், கிளைகோஜன் கிரானியூல், கேஸ் வாக்யூல், இதெல்லாம் தான் என்னவா இருக்கும்? இங்கே இந்த இன்க்ளூஷன் பாடிஸாக இருக்கும். கேஸ் வாக்யூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ப்ளூ, கிரீன், பர்பிள் அண்ட் கிரீன் photosynthetic bacteria.